Hi friends, welcome to my channel Mama DIY. உங்களுக்கு இந்த மாதிரி வயர்ஸ் தேவைப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதுவரைக்கும் மாமா DIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோட வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பீட்ஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். ஆம்லா பீட்ஸ் நெல்லிக்காய் பாசிமணி ஒயிட்டில் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒயிட்டில் தான் எடுத்திருக்கிறேன். ஒயர் வந்து கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் நெல்லிக்காய் பாசி. இந்த பேக் பின்னுறதுக்கு 3.25 அடியில் 18 ஒயர் எடுத்திருக்கேன். 18 ஒயர் எடுத்து ரெண்டாக எடுத்து மடித்து நம்ம கிராஸாக நாட் போடணும். இது வந்து நம்ம கிராஸில் தான் போட போகிறோம். அது ஒரு நாட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வெட்டின துண்டு ஒயரை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி நம்ம கிராஸ் கூடைக்கு பின்னுற மாதிரி ஒரு முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்து விட்டு ஒரு பக்கம் எடுத்து விட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரியே 9 முடிச்சும் போட்டுக்கிடணும். ஏன்னா இது அப்படியே நீங்கள் சரி பண்ணாமல் இருந்தால் கடைசியில் பேக் முடிக்கும்போது கொஞ்சம் கூட குறையா அதிகமாக ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ வந்து நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கமாக ஒவ்வொரு பாசி நம்ம சொருகணும். இது பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முடிச்சுலையும் ஒரு பக்கமாக பாசி சொருகணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு பாசி சொருகணும். இந்த மாதிரி நான் நிறைய பேகு பின்னிருக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸும் பின்னியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக வேண்டி நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாட்டையும் நம்ம சேர்க்கணும். இதில் ரெண்டு, வலது பக்கம் 2 இடது பக்கம் 2 வரும். இதில் மேலே ஒரு நாட் அடிபாகம் ஒரு நாட் போடணும். இது ரொம்ப ஈஸியாக பின்னக்கூடிய பேக் தான். பாசி சொருகிறது மட்டும்தான் நமக்கு வேலையாக இருக்கும். இது நிறைய சிஸ்டர்ஸ் பின்னுறாங்க, சொல்லியும் கொடுக்குறாங்க, டுட்டோரியலும் போடுறாங்க. நான் பிகினர்ஸ்க்காக இது கொஞ்சம் விரிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன கலர் ஒயர்னாலும் எடுத்துக்கிடுங்க. பாசியும் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி இருக்கும். 4 பாசி சேர்ந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து நம்ம கிராஸ் அந்த 2 ஒயர் வலது பக்கமாக போகிற ஒயரில் ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு பாசி சொருகணும். அதே மாதிரி இன்னொரு முடிச்சு எடுத்தோம், அதுலேயும் பாசி சொருகிக்கிடலாம். இதில் நான் பெரிய பேக் போட்டிருக்கேன், சின்னது இதை விட சின்னது போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம கிராஸாக நாட் போடணும். இப்படியே நான் 9 நாட்டையும் சேர்த்துட்டேன். 9 நாட்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே கிராஸ் ஆகிறது, அதில் ஒவ்வொரு பாசி சொருகணும். நம்ம கிராஸ் கூட பின்னும்போது நம்ம பாசி சொருகாமல் பின்னுறோம். இதில் வந்து பாசி சொருகி பின்னணும். அதுதான் வித்தியாசம். இந்த கிராஸாக இருக்கிறதுல ஒவ்வொரு பாசி சொருகிக்கிடுங்க. சொருகிட்டு ஒரு நாட் போடணும். கிளாஸ் ஒயரில் வந்து பாசி போட்டு பின்னும்போது கூட நல்லா பேக் வந்து நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராஸாக இருக்கிறதுலையே மேலே ஒரு லைன் அடிபாகம் ஒரு லைன் பாசி சொருகி பின்னணும். நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 60 பீட்ஸ் ஆச்சு. இந்த அடிபாகம் போடுறதுக்கு கார்னர்லேருந்து 3 நாட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. நடுவில் 1 போட்டோம் ஃபஸ்ட்டு, மேலே ஒரு லைன் அடிபாகம் ஒரு லைன். இந்த அளவு இந்த பேக்கு போதும். ஏன்னா நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு தான் இந்த பேக் பண்ணுறோம். இப்போ இது மொத்தம் வந்து 60 பாசி வருது. அதுக்கப்புறம் கார்னர் எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஒரு பாசி சொருகிறோம். இந்த முதல்ல இருக்கிற 2 ஒயர்லேயும் ஒரு பாசி சொருகிறோம். இதில் ஒரு நாட் போடணும். இதுதான் கார்னர் திருப்புறது. கார்னர் திருப்பும்போது மட்டும் 3 பாசி சேர்ந்த மாதிரி வரும், முக்கோணமாக வரும்.
நம்ம கிராஸ் கூட பின்னும்போது கார்னர் திருப்பும்போது முக்கோணமாக வரும். அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கப்புறம் இதுலேயும் 2வது 3வது இதில் ஒவ்வொரு பாசி சொருகிக்கிடுங்க. இதே மாதிரி தான் 4 பக்கமும் நம்ம பாசி சொருகி கார்னர் திருப்பணும். அதை மட்டும் கவனிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் 4 கார்னர் தேய்ப்பிட்டு மேலே வந்து கிராஸாக இருக்கிறதுல எல்லாம் ஒவ்வொரு பாசி சொருகி பின்னணும். இப்போ 4 கார்னர் பாருங்கள் முக்கோணமாக வரும். 3 பாசி சேர்ந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு நாட் சுற்றி 4 பாசி வரும். இப்போ வந்து நான் மேலே வர பின்னிட்டேன். இது கார்னரில் இருந்து 11 நாட் வரும். இந்த நாட் மேலே ஒரு நாட் சேர்க்கும்போது 11 நாட் வரும். நீங்கள் இதை சுற்றிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த பேக் வந்து நம்ம கிராஸாக தான் பின்னுறோம். ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும், ஒரு ஒயர் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவு எல்லாத்தையுமே நீங்கள் சொருகிக்கிடலாம். கிராஸாகவே சொருக வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு நாட் முடிஞ்சோடனே வலது பக்கம் ஒரு ஒயர் போகும், இடது பக்கம் ஒரு ஒயர் போகும். அதில் 2வது பாசியில் சொருகிட்டு திரும்ப ஒரு நாட்டில் இந்த நாட்டில் சொருகிட்டு திரும்ப பாசியில் சொருகணும். பாசி மேலே சொருக வேண்டாம், நீட்டாக இருக்காது. பாசிக்கு உள்ளே நீங்கள் சொருகி கொண்டு போகும்போது பேக் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொருகிக்கிடுங்க. பாசியில் ஃபஸ்ட்டு சொருகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முடிச்சிருக்கும், அதில் சொருகணும். அதுக்கப்புறம் பாசியில் இப்படி எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சொருகிட்டு மீதி உள்ள ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இது நல்லா பெருசாகவே இருக்குது. சில இது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியே நான் எல்லாத்தையுமே சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நீட்டாக சொருகிட்டேன். சொருகிட்டு அடிபாகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்கதையும் கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் கைப்பிடி பீட்ஸ்லேயே தான் போட்டிருக்கேன். அது எப்படி போட்டேன் அப்படிங்கிறத நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம 9 நாட் போட்டிருக்கோம். இந்த நாட்டில் இருந்து எண்ணணும். 4 5 6 7 8 9 இந்த நாட் வர வரும். 9 நாட் வரும். அதில் வந்து ஒரு 4 நாட் தள்ளிடுங்க. இப்போ 1 2 3 4. அதே மாதிரி வலது பக்கமும் ஒரு 4 முடிச்சு தள்ளி நடுவில் ஒரு நாட் வரும். அதை வந்து நீங்கள் அடையாளப்படுத்திக்கிடணும். அதை வந்து அடையாளப்படுத்தி வேறு ஏதாவது ஒரு கலர் ஒயரில் கட்டிக்கிடுங்க. கட்டிக்கிட்டு அதுக்கு அடுத்த முடிச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலம் கைப்பிடி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணுங்க. நான் ஒரு நாட் தள்ளி இன்னொரு நாட்டில் மேலேருந்து 2வது முடிச்சில் 4 அடியில் ஒரு ஒயர் எடுத்து இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டேன். மடித்து ஒரு முடிச்சு போட்டுக்கணுங்க. முடிச்சு போடாமல் இருந்தால் ஒயர் வந்து கைப்பிடி நாம் கொண்டு போகும்போது உருவிடும். அதனால் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிடுங்க. முடிச்சு போட்டு 2 ஒயரையும் சேர்த்து வச்சுக்கிடுங்க. சேர்த்து வச்சு நம்ம எப்பொழுதும் சொருகிற மாதிரி ஒரு 30 பாசி சொருகிக்கிடலாம். 30 பாசி சொருகிட்டு நம்ம அந்த அடையாளப்படுத்தி வைக்கிற ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒயரை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி. நான் எதுக்கு அதிகமாக எடுத்தேன்னா இந்த ஒயர்லேயே நம்ம கட்டுறதுக்கு தான் எடுத்தேன். 2 பக்கமே கைப்பிடியை கட்டிக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நான் 4.5 அடியில் ஒரு ஒயர் எடுத்து மடிச்சிருக்கேன். இதுலேயும் முடிச்சு போட்டுக்கிடுங்க. இதுலேயே முடிச்சு போட்டுட்டு அந்த கைப்பிடியை 2 பாசி மணிக்கு மேலே கட்டிக்கிடணும். இது இந்த மாதிரி வச்சு இந்த ஒயரை வச்சு நீங்கள் கட்டிக்கிடலாம். இந்த 2 பாசிக்கு மேலே 2 தடவை சுற்றிக்கிடுங்க. 2 தடவை அடுத்த ஹோலில் விட்டு சுற்றி 2 தடவை இந்த மாதிரி சுற்றணும். சுற்றிட்டு சொருகுனா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கைப்பிடியும் இந்த கீழே விழாமல் இருக்கும். இப்போ நல்லா கட்டி சொருகியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் இடது பக்கமாக கொண்டு வந்து சொருகிட்டேன். நீட்டாக சொருகியாச்சு கைப்பிடி. உங்களுக்கு கைப்பிடி பாசியில் வேண்டாம் அப்படின்னா கூட ஒயர்லேயே போட்டுக்கிடுங்க. இப்போ 2 கைப்பிடியும் நான் போட்டுட்டேன். ஒவ்வொரு கைப்பிடிக்கு 30 பாசி மணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பேகு. இந்த பேக்கோட அளவு சொல்கிறேன். இந்த பேக்கோட அளவு வந்து அடிபாகம்
7.25 இருக்குது. மேலேருந்து அளக்கும்போது 5.5 இன்ச் இருக்குது. நீங்கள் அளவு கேட்பீங்க, அதனால தான் நான் அளவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடிபாகம் பேஸ் வந்து 2 இன்ச் இருக்குது. இதில் வந்து 2 ஃபோன், காயின் பவுச்சு, அதுக்கடுத்து சார்ஜர், கீ எல்லாமே வச்சுக்கிடலாம். நல்லா அகலமாகவே இருக்குது இந்த பேகு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் ஒயர்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 59 35. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.